சேவை செஞ்சிருக்காரு. இந்த மக்களுக்காக ஒரு ரூபாய் கூட வாங்காம அங்கிருந்து போயிட்டு ஏற்றிட்டு போய் விடுறதும் இறங்கிட்டு வந்து விடுறதும். இது வந்து வடசென்னை பகுதி, பெரம்பூர் பகுதி, குறிப்பாக வடசென்னையுடைய வளர்ச்சி திட்டம் பார்த்தீங்கன்னா நாசமாக போனதுக்கு இது ஒரு பெரிய சான்று. வருடம் மழைக்கு வந்து மக்கள் கடுமையான பாதிப்புக்குள்ளாகின்ற இது முக்கிய பகுதி. இந்த பக்கம் பாருங்கள் எவ்வளோ வந்து நீரோட்டம், இந்த பக்கம் நீரோட்டம். வெறும் 10 மணி நேரம் பெய்த மழைக்கு கடுமையான பாதிப்பு. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளாகி காலையிலேருந்து போக்குவரத்துக்கு வந்து வேலைக்கு போக முடியாமல் சாப்பாட்டுக்கு தீவு, சின்ன தீவு உள்ளே பார்த்தீங்கன்னா தேவர் நகர், உதயசூரியன் நகர்லாம் இருக்கக்கூடிய பகுதி, டோட்டலாக முல்லை நகர், சுடுகாடு எல்லாமே வந்து ஸ்தம்பிச்சு போயிருக்கு. மக்களுடைய மனசாட்சி, மக்களுடைய கேள்வி, மிகப்பெரிய கேள்வி. வருடம் இந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடிய தீர்வு மாறுமா? மக்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு புழுக்கம். இந்த 6500 கோடி வளர்ச்சி நிதியில் இங்கே நடைபெறுகின்ற பணி என்ன? அதற்கு தீர்வு என்ன? அண்ணா, இப்போது 2.2 திட்டத்தில் கீழே வந்து சென்னை மாநகரை சிங்கப்பூராக மாற்றுறேன்னு சொல்லி மாநகர மேயரும் முதல்வரும் சொன்னாங்க. தொடர்ச்சியாக 4 வருஷம் ஆயிடுச்சு. 4 வருஷமாக என்ன அதே நிலைமை தானே? அதான் அவர் சொன்ன டைலாக் தான் சொல்லணும். சீனி சக்கரை சித்தப்பா, ஏட்டில் எழுதி நக்கப்பா அப்படின்ற ஒரு எல்லா இடத்துலையும் சொல்லி அவர் பரவாயில்ல. 4 வருஷத்துக்கு முன்னாடி 2021 ஒரு ஆட்சி, ஒரு மாற்றம் வேணும்னு சொல்லி மக்களை ஏமாற்றி சென்னை மாநகரம் மட்டும் இல்லை தமிழ்நாடே மாற்றிடுவேன்னாங்க. இன்றைக்கி அவங்களுடைய குடும்பம் மட்டும்தான் அதில் பயன்பட்டுருக்கு. வடசென்னையுடைய ஏற்கனவே இந்த மழைநீர் வடிகால் பணிக்காக 4500 கோடி, வடசென்னை வளர்ச்சி நிதிக்காக ஒரு 6500 கோடி, மொத்தம் 11000 கோடி வெள்ளை அறிக்கை தருவாரா அப்படின்றதான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. அப்புறம் எங்கே சிங்கப்பூரா மாற்ற முடியும் இவங்களால? வடசென்னை வாடி போய் வதங்கி போய் மக்கள் பாதிப்புக்குள்ளான சென்னையாக தான் இருக்குது. அதில் சிங்கப்பூரா இவங்க இந்த குடும்பம் இருக்கிற வரையும் இவங்க கண்டிப்பாக இதை வளரவும் விட மாட்டானுங்க, விளங்கவும் விட மாட்டானுங்க. மிக விரைவில் மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றம் மாறும். நம்முடைய எடப்பாடியார் வந்து கண்டிப்பாக முதலமைச்சராக, ஏன்னா மக்கள் சிந்திக்கிறாங்க, இன்னைக்கு யோசிக்கிறாங்க. 4 வருஷம் தரமான ஆட்சி கொடுத்தது அதிமுகவுடைய ஆட்சி, அம்மாவுடைய அரசு, எடப்பாடியோட அரசு. பாதுகாத்த அரசு, மழையிலையும் சரி, திட்டமிடல், சரியான திட்டமிடல், ஒரு உட்கட்டமைப்பை எப்படி உருவாக்கணும், உட்கட்டமைப்பை எப்படி மாற்றணும் அப்படின்றத வந்து சரியான திட்டமிட்டு செயல்பட்ட அரசு அதிமுக அரசு. கண்டிப்பாக அதிமுக ஆட்சி அமையும் பட்சத்தில் அந்த சிங்கப்பூர் அப்படின்ற விஷயத்துல வந்து உறுதுணையாக மக்கள் வந்து நிற்பாங்க. மக்களுடைய இன்று கடினமான சின்ன மழைக்கு பாதிப்பு உள்ள இருக்காங்க, அது மாறணும். இது கண்டிப்பாக மாறணும். ஆனால் முதல்வர் வந்து சொல்லியிருக்காரு, எவ்வளோ பேரிடர் மழை வந்தாலும் இது சமாளிக்க தமிழக அரசு தயாராக இருக்குன்னு சொல்லியிருக்காருன்னா, இப்போ அந்த வீடியோ வந்து சமூக வலைதளங்களில் வைரல் ஆகுதுண்ணா. இது எப்படி நான் பார்க்குறீங்க? 2022 சரி, 2023 சரி, 24 சரி, 25 சரி, ஒரே டைலாக் மட்டும்தான். வேறு எந்த மாற்று திட்டங்களும் அவங்களுக்கு வந்து தெரியாது. அடையாறில் தூவம் ரிவரை க்ளீன் பண்ணுறோன்னு சொல்லி வருஷத்துக்கு ஒரு தடவை 100 கோடி 100 கோடி 100 கோடினாங்க. ஒவ்வொரு இதுலையும் பெரிய பொய்யை சொல்கிறது தான் அவங்களுடைய வேலையை. அதை தவிர்த்து வேறு எந்த இதுவும் தெரியாது. மக்களை ஏமாற்றி மக்களை வஞ்சிக்கும் ஒரே விடியாத செயல்படாத கட்சி திமுக தான். அதுக்கு முதல்வருடைய பேட்டி அது பெரிய சான்று. ஆனால் இப்போ இந்த 4500 கோடிக்கு வந்து திட்டப்பணிகளை மேற்கொண்டு மழைநீர் வடிகால் உள்ளிட்ட எல்லா பணிகளும் மேற்கொண்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த 4500 கோடிக்கு வெறும் மோட்டர் மட்டும்தான் வாங்கியிருக்கிறாங்க. அது நீங்களே சொல்லிட்டீங்க. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பம்பை வச்சு தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், டிராக்டரு 100 HP பம்பு, 50 HP பம்புன்னு சொல்லிட்டு வாடகைக்கு எடுத்து ரிப்பன் பில்டிங் போய் பாருங்கள், சுற்றி நிற்கும் பாருங்கள், டிராக்டர் தான் நிற்கும். அவங்க அந்த 4500 கோடிக்கு வந்து திட்டமிடலை. வருடம் வந்து அதை வாடகைக்கு எடுத்து அதில் என்ன வந்து கமிஷன் கரப்ஷன் வந்து பண்ண முடியுமோ அந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. மக்களுக்கான நிரந்தர தீர்வு இன்னைக்கு வரையும் செய்யலை. 10ஆவதுக்கு CMDF ஃபண்டையும் தூக்கிட்டு வந்து போட்டு அதுக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து 100% பதில் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ நலத்திட்டங்களை செஞ்சு மக்களுக்கு எல்லா சேவைகள் செஞ்சாலும் எதிர்கட்சிகள் குறை சொல்கிறதுலேயே தான் இருக்கிறாங்க. அதை தவிர்த்து அவர்களுக்கு வேறு வேலை என்னென்னு அமைச்சர் சேகர்பாபு இன்னைக்கு காலையில் சொல்லியிருக்காருண்ணா. இதை எப்படி பார்க்குறீங்கண்ணா? விடியாத, செயல்படாத, திட்டமிடல் தெரியாத, முழு பூசணிக்காயை சோத்தில் மறைக்கும் சேகர்பாபு இந்த விஷயத்தை பதிவு பண்ணுறதுனா அது வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும். அவருடைய எண்ணம், அவருடைய நிலை
செயல்படாத நிலை, ஏமாற்று நிலை, ஜிமிக் பண்ணுறது, இதெல்லாம் வந்து சேகர் பாபுக்கு கை வந்த கலை. அதிமுகவில் ஏமாத்திருந்து முடியாமல் தான் திமுகவுக்கு ஓடி போயிட்டார். அப்படி இருக்கும் பட்சத்தில் அங்கேயும் போய் ஏமாத்திட்டு தான் இருக்காங்க. குடும்பத்துக்கு வந்து பூஜா தூக்குவது தான் சேகர் பாபுடைய வேலை. இந்த வருகின்ற தேர்தலில் கண்டிப்பாக மக்கள் நல்ல பாடம் போக்கட்டுவார்கள். ஆனால் கொளத்தூர் முதல்வர் தொகுதியிலே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 6 தெரு வந்து வெள்ளத்தால் சூழப்பட்டு அந்த சாலைகளே சொன்னாங்க. அவங்க தானே பெருசாக சொன்னாங்க. மழை பெய்தால் 20 சென்டிமீட்டர் வரையும் மழை பெய்தால் கூட தாங்குகின்ற அளவுக்கு எங்களுடைய திட்டமிடல் பணி நடைபெற்றது அப்படின்றது நீங்கள் சொன்ன விஷயம் தான் பெரிய சான்று. அப்போ இந்த கொளத்தூர் தொகுதி மட்டும் இல்லை, முழுக்க முழுக்க சென்னையில் இருக்க எல்லா இடத்துலையுமே, வேளச்சேரி ஆகட்டும், மயிலாப்பூர் ஆகட்டும், ஒரு சின்ன மழைக்கு ஒரே ஒரு நாள் 10 மணி நேரம் மழைக்கே பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளே இருக்குது. அதற்கு மிகப்பெரிய ஒரு சான்று. திட்டமிடல் இல்லாத இந்த அரசு, விடியாத அரசு, செயல்படாத அரசு. மக்கள் கடினமான பாதிப்புக்குள்ளே இருக்காங்க. வேலைக்கு போகாமல் ஒரு முன்னறிவிப்பு இல்லை. காலையில் கூட இங்கே வந்து ஆனால் உள்ளே இறங்கும்போது சொல்கிறாங்க, முதலே இதை வந்து தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக வந்து நாங்கள் லீவ் போட்டிருப்போம். எந்த அறிவிப்பும் சொல்லலை. லீவு போல இருக்குது, தண்ணி இடுப்பளவு தண்ணியில் நாங்கள் வந்து வண்டி எடுத்து வந்து பண்ண முடியல, திருப்பி நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு நிலை இருக்குது. மக்களுடைய வலி இருக்குது. புரிதல் இல்லாத வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு போட்டோ பாலிடிக்ஸ் செய்யும் இவர்களுக்கு மக்கள் பாடம் போட்டுவார்கள். நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.